Hi traders, welcome you all. This is Nijal with you from TradeBig. இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் ரேஞ்ச் எப்படி அதை வச்சு எப்படி டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் ட்ரேடிங்கில் அப்படின்றத பற்றி பார்ப்போம். முன்னாடி போட்டிருந்தது வீடியோஸு மெயின் சேனலில், பட் அதெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஷார்ட் ரேஞ்ச் வீடியோ. ஸோ அதனால் புது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன் 6th March இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி உள்ள ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 84 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஷார்ட் ரேஞ்சு 84 பாயிண்ட்ஸு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டை ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகிடுச்சின்னு இன்றைக்கி ஃபஸ்ட் கேண்டில் 9:15 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே இங்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,656. ஸோ அந்த 656 எங்கே ஓப்பன் ஆகுதோ அதிலேருந்து நம்ம ப்ரைஸ் ரேஞ்சு ஒன்று எடுத்துப்போம். 656 இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் இந்த டூலில் போய்ட்டு ப்ரைஸ் ரேஞ்சுன்னு கீழே 84 அப்படியே, ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 84 பாயிண்ட்ஸுக்கு மேலே எந்த பாயிண்டில் நிஃப்டி ப்ரீ ஓப்பன் ஆகிடுச்சோ இன்றைக்கி அதிலேருந்து மேலே ஒரு 84 பாயிண்ட்ஸு. ஓகே 84, ஓகே 83.93 நாங்கள் 84 இல்லை, இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 80 அதுதான் அப்படியே. ஓகே விடுங்க, 84 பாயிண்ட்ஸு. சேம் அதே இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்க, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் இன்னொன்று ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம சேம் ஓப்பன்லேயே வச்சு கீழே. ஸோ மேலே எங்கே ஓப்பன் ஆகுது ப்ரீ ஓப்பனு அதிலேருந்து 84 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க. அதே சேம் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து கீழே ஒரு 84 பாயிண்ட்ஸு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா மார்க்கெட் அப்படியே ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கு சான்ஸு. இந்த ஒரு சைக்கிளாக பிரேக் ஆகணும் மேலே போகணுன்னா. ஸோ மேலே போகணுன்னா இந்த ஒரு 84 பாயிண்ட்ஸை பிரேக் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம மற்ற லெவல்ஸை ட்ராப் சோனு அதை விட்டு வெளியே போகுதுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். எக்ஸிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம ட்ராப் சோன் இப்போ 24,674 கேஸு ரஃபாக வரைகிறேன். இப்போ இது நம்ம ட்ராப் சோனாக இருந்ததுன்னா ஓகே, இதை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா நம்ம இது வரைக்கும் எப்படியும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 100% கிடையாது, என்னோட ஒரு ஜஸ்ட் அப்சர்வேஷனில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரியல் ட்ரேடில் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ட்ராப் சோன் விட்டு வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணுன்னா ஷார்ட் ரேஞ்சு 84 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே வர வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு ரிவர்சல் சான்ஸு, இல்லை ரிவர்சல் அதுக்கு ஹாஃபில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹாஃப்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லு வரைஞ்சி வச்சுங்க, அதுக்கப்புறம் 84ஓட ஹாஃபு 84 ஹாஃப் பார்த்தீங்கன்னா 42 42 பார்த்தீங்கன்னா, இல்லை ஹாஃப் எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வச்சுட்டு நம்ம அந்த ஃபுல்லு வச்சோன்னா சென்ட்ரல் ஒரு லைன் வருது பாருங்கள், அதுதான் ஹாஃபு. அண்ட் அது ஒரு ட்ரா பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாஃபில் தான் ஃபஸ்ட்டு 9:15 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹாஃபில் இருந்து தான் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இந்த ஹாஃப்க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி அந்த கேண்டிலோட ஹை பிரேக் ஆகிடுச்சுன்னா ஷுவர் நம்ம ஃபுல் கம்ப்ளீட்டு 84 பாயிண்ட்ஸு டச் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸு ஜாஸ்தி, 90% சான்ஸு இருக்குது அதில். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பிரேக்கே ஆகலை, அரவுண்டு இது நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் ரைட்டு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. அரவுண்டு எப்போது 13:55 4 o'clock மீன்ஸ் 4 இல்லை 2 o'clock தான் பிரேக் ஆகிடுச்சு நம்ம லெவலு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைக்கிள் கீழே இருக்கிற அந்த ஒரு சைக்கிள்குள்ளேயே தான் இருந்தது, அதான் சைட்வேஸில் போயிடும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு யூஸ் இல்லை, செல்லர்ஸ்க்கு யூஸ், பிகாஸ் மார்க்கெட் எங்கேயும் போல் ப்ரீமியம் டிகேஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே பிரேக் ஆகிடுச்சு அண்ட் அடுத்த கேண்டில். ஸோ அப்போது நம்ம அடுத்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இங்கே இன்னொரு க்ளோன் போடுவோம், அதுக்கு அந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா எங்கே வர போவோம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 24,572 பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்த சைக்கிள் கம்ப்ளீட் 24,488 லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே போய்
ஒரு சப்போர்ட் எடுத்தது, புல் பேக் பார்த்தது எகெயின் அந்த லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு க்ளோனு. ஸோ அதை தூக்கிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டோன்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது இங்கே ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும். இது ரிஜெக்ட் ஹாஃபில் ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம டாப் டு பாட்டம் எடுப்போம். 84 to அப்போ 42 பாயிண்ட்ஸு பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட்ஸில் இங்கே அந்த ரெட் லைனில் ஒரு லைன் போட்டோன்னா இதுதான் ஹாஃபு. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 1445 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹாஃபில் எடுத்து தான் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அங்கேருந்து. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 1510 கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு நம்ம ஹாஃப் 42 அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் அந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. பட் நம்ம சைக்கிள் கம்ப்ளீட் ஆகல, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டைம் இல்லை, முடிஞ்சிச்சு. ஸோ இல்லைன்னா இங்கே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் இங்கே வரணும். ஸோ மண்டே கேப் அப்பில் நம்ம இந்த லெவலு இல்லை மேலே கேப் அப் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல் வந்து டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 24,404 லெவல். ஸோ இப்படி தான் நம்ம ஷார்ட் ரேஞ்ச் கேல்குலேட். மேலே பார்த்தீங்கன்னா மேலே போகல, ஹாஃபுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா ஹாஃப் பார்த்தீங்கன்னா அது ஹாஃபில் தான் இந்த பாயிண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 24,699 700 லெவல். அதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா we can expect 24,740 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மேலே இன்றைக்கி போகவே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டை கீழே இருக்கிற சைக்கிள்ஸ் தான் அப்படியே கம்ப்ளீட் பிரேக் டவுன் பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ மண்டே ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷார்ட் ரேஞ்ச் எப்படி அதை வச்சு எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. இது நம்ம லெவல்ஸுக்கு வச்சு ட்ரேட் பண்ணலாம், இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா சிங்கிள் கேண்டலில் போயிடும். ஸோ ரிஸ்க்கு நம்ம லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகே நம்ம லெவலில் ட்ரிகர் ஆயிடுச்சு அண்ட் அடுத்தது எங்கே வரைக்கும் போகுன்றதுக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை மட்டும் வச்சு இது பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து போயிடுச்சுன்னா ப்ரீமியம் ஆப்ஷன்ஸில் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே அது ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் லெவல்ஸ். ஓகே, இன்கேஸ் எனி டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, thank you. Hope this video helps you. Stay tuned for more updates. Video பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and do comment. Thank you. See you in the next video.